இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நம்ம பொண்ணு தனா மேல உங்களுக்கு கோவம் இருந்தாலும் பாசம் என்னைக்கும் உங்களை விட்டு போக போறதில்ல. ஏங்க, உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. சிவா அண்ணே, அவளுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. சரிண்ணே, சரி. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல சொல்லல. இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி புவனேஸ்வரி பேச ஆரம்பிச்சிட்டா. தேவையில்லாத பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நீங்களும் இந்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லிட்டு போனவளுக்காக நீங்க எதுக்காக நான் இவ்ளோ யோசிக்கிறீங்க? நான் அவளுக்காக செய்யல. புவனேஸ்வரி சொல்லிட்டானோ நான் இதை செய்யல. ரகுராமன் அவன் கடமையிலேருந்து மீறிட்டான்னு யாரும் பேசிடக்கூடாது. என்னோட கடமையை செய்யறதுக்கு நான் என்னைக்குமே தவற மாட்டேன். மாமா, இதுக்கு முன்னாடி கல்யாண பேச்சு வரும்போது நீங்க தானே அவளுக்காக வரதட்சணை எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமாண்ணே, அவ படிப்பு, இந்த விளையாட்டுல ஜெயிச்சது, இதெல்லாம் தானே நீங்க அவளுக்கு கொடுக்கற சீருன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் எதுக்குன்னு அதை மாத்திக்கணும்? அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவ படிப்பு, திறமை இதுவே அவளுக்கான அங்கீகாரமா தான் இருக்கும். அதுலயே அவ தலை நிமிர்ந்து வாழலாம். ஆனா மத்தவங்க நான் எதையும் செய்யலன்னு பேசும்போது அது அவளையும் பாதிக்கும். நான் இப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது வரதட்சணை இல்லை. என் பொண்ணு என் கௌரவத்தை பத்தி யோசிக்காம போயிருக்கலாம். ஆனா பிள்ளைங்க கௌரவத்தை பெத்தவங்க காப்பாத்துறதும் கடமைதான். அவளுக்கு என்னால தலை குனிவு வர வேண்டாம். என் பொறுப்பு என்னவோ அதை நான் செஞ்சிடறேன். நான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். சிவா அண்ணே, அதுக்கான ஏற்பாடு பண்ணு. சொல்லிட்டீங்கல்ல, வண்டி வண்டியா சீரை இறக்கிடலாண்ணே. எல்லாம் நல்லபடியா பண்ணிடலாம் மச்சான், நீங்க கவலையை விடுங்க. மாமா, இப்பவே போய் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிடலாம். என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஆமாமா, நிறைய கடை வேற ஏறி இறங்கணும். அண்ணே, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். வாங்க.